Hi student, today we are going to see about the economicsல தான் நம்ம பார்க்க போகிறோம். social scienceல unit 1 production தான் இந்த lesson. Okay, first one is to understand the meaning of a production. Next, to understand the types of production. Next, to know the types of factors of production. Next one is to understand the characteristics of a production. ஓகே இந்த ஆப்ஜெக்டிவ் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோன்னா இதுதான் வந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ப்ரொடக்ஷன் எடுத்து பார்க்க போகிறோம். there are the two main activities in the economy. There is a production and consumption. Production and consumption is a main economic activity. அப்போ ப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு ரா மெட்டீரியலையும் வச்சு யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்குள்ள அதுதான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன்னுட்டு சொல்கிறோம். கன்சம்ஷனுக்குள்ளே அதாவது செல்லர்கிட்ட வந்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதாவது பை பண்ணுறோன்னா அதுதான் வந்து கன்சம்ஷன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ தெர் இஸ் அ மெயின் டூ ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோன்னாக்கா ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் மெயின் ஆக்டிவிட்டி. Next, similarly, there is two kinds of peoples to produce in the consumption. Well-being, there is a made possible to effective production as a interaction between the production and consumer. ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் ஒரு இன்டராக்ஷன், அதாவது பாசிபிள் ரிலேஷன்ஷிப்புன்னு எடுத்து இதுதான் கொடுக்குது. ஓகேவா? அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் எடுத்து தான். நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ இன்டராக்ஷன் ஆஃப் அ consumers to identify the two role both as a generate the well-being. ரெண்டு வித டூ ரோல்ஸை வந்து இருக்குது. அதாவது பார்த்தோன்னாக்கா கன்சியூமருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ் கேன் பி போத் கன்சியூமர்ஸ் டு ப்ரொடியூஸ் சப்ளையர்ஸ் ப்ரொடியூசர்ஸ். சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா யார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதை வச்சுன்னா கன்சியூம் பண்ணுறத வச்சு, பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த கன்சியூமர் வெல்-பீயிங் டு அரைஸ் there is a forms of a commodity, there are buying or suppliers. Well-being to related to the income and raising the consumption to produce the input having the desire to the product. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட், அப்போ எவ்வளோ தூரம் இன்புட்னு எடுத்து போடணும் ஒன்று எடுத்தது வந்து டிசைட் பண்ணுறது பார்த்தோன்னா ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். Production is a process of a combination in the various materials of input and immaterial input. Immaterial input-ஆக இருக்கலாம், இல்லை immaterial input-ஆக இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா தான் வந்து ப்ரொடக்ஷன்னுட்டு சொல்கிறோம். in order to make something அந்த கன்சம்ஷன் த இன்புட். எதை வேணாலும் ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம வாங்குகிறோன்னா அதுதான் கன்சம்ஷன்னுட்டு சொல்கிறோம். It is active creating the output of goods and services. Goods and servicesனுக்குள்ள எந்த ஒரு குட்ஸாக இருந்தாலும் சர்வீசஸாக இருந்தாலும், குட்ஸுன்னுக்குள்ள ஒரு டீயோ காஃபியோ எதோ ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதை வாங்குறோன்னக்குள்ள அதை நெக்ஸ்ட்டு வந்து சர்வீசஸ் ஆர் சர்வீசஸ்னுக்குள்ள அவங்களுடைய வேலை, ஓகேவா, உழைப்பு, அதை தான் வந்து சர்வீசஸ் சொல்லுவோம். விச் ஆர் த வேல்யூ ஆஃப் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அ யூட்டிலிட்டி இன் இண்டிவிஜுவல். எவ்வளோ தூரம் ப்ராடக்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறாங்க, அதை தான் வந்து நம்ம பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இஸ் அ எக்கனாமி இஸ் ரெஃபர்ஸ் டு தி கிரியேஷன் ஆஃப் அ தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஹேவிங் த எக்ஸ்சேஞ்ச் த வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியது, வேல்யூவை கன்வெர்ட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷனாக. அப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவுட்புட்டாக கொடுக்குறாங்கன்னுக்குள்ள அந்த அவுட்புட்டை நம்ம வாங்குகிறோம். ஓகேவா? கன்சியூம் பண்ணுறோம். அந்த கன்சியூம் பண்ணாக்க நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் தான் பார்த்தோன்னா மணியாக கொடுப்போம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் த வேல்யூ, அதை என்னவா மாற்றுறாங்கன்னா சேஞ்ச் இந்த வேல்யூவாக மாற்றி கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மீனிங் ஆஃப் அ கிரியேஷன் இஸ் அ யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி இஸ் மீன்ஸ் டு வாண்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ பவர் ஆஃப் ப்ரொடக்ஷன். யூட்டிலிட்டின்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா ஒரு ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணுறது தான். ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. யூட்டிலிட்டி ஆர் த நேச்சர் ஆஃப் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி. தெர் ஆர் த 3 types of utility. First one is there are 3 types of utility. First one என்ன பார்த்தோன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி. If the physical forms of a commodity is change in the utility may increases. Utility எடுத்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அதை physical and the forms of a
கமாடிட்டி ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா தான் வந்து பார்த்தோன்னாக்கா இது ஃபார்ம் யூட்டிலிட்டின்னு எடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காட்டன் இன்க்ரீசஸ், காட்டனோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஃப் கன்வெர்ட்டிங் இன்டு த கிளாத்தோட ப்ரொடக்ஷன் எடுத்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கிளாத்தோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னா காட்டனோட ப்ரொடக்ஷன் எடுத்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? காட்டன் எடுத்து செடியில் தான் விளையிறது. ஓகேவா? அந்த பஞ்சின்னுட்டு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து செடியில் தான் வளர்றது பருத்தி. அதுலேருந்து தான் வந்து ஒரு கிளாத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ கிளாத்தோட ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி சொல்கிறோம். காட்டனோட இது காட்டன் இன்க்ரீசஸ் இஸ் கன்வெர்டட் டு தி கிளாத். ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. த கமாடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த பிளேஸ் அண்ட் another இட்ஸ் அ யூட்டிலிட்டி மே இன்க்ரீசஸ். அப்போது யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னாக்கா எப்படின்னா த கமாடிட்டி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த பிளேஸ் டு பிளேஸ். கமாடிட்டின்னு எடுத்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, வீட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரைஸ் அதிகமாக இருந்ததுனாக்கா கேரளாவில் பார்த்தோன்னாக்கா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ வேல்யூன்னு எடுத்து எப்பயுமே இன்க்ரீசஸாக தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து கம்மியாகுன்ற ஒரு if raise in the transport to the Tamil Nadu to Kerala, it is a utility will be more. அப்போ யூட்டிலிட்டின்னு எடுத்து அதிகமாக ஆகிறது பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகக்குள்ள யூட்டிலிட்டின்னு எடுத்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கமாடிட்டி டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்து பார்த்தோன்னா பிளேஸ் யூட்டிலிட்டி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைம் யூட்டிலிட்டி. தேர் ஆர் த கமாடிட்டி ஸ்டோர் பை தி ஃபியூச்சர் யூசேஜ். அதாவது வருங்காலத்தில் யூஸ் பண்ணணுன்னாக்கா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதுதான் வந்து டைம் யூட்டிலிட்டி சொல்கிறோம். இட் இஸ் யூட்டிலிட்டி அது மூலயமா யூட்டிலிட்டின்னு இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் லைக் பேடி அண்ட் வீட் எக்ஸெட்ரா தேர் இஸ் ஸ்டோரேஜ் இஸ் ரெகுலர் யூஸ் இன் த கன்சம்ஷன் த்ரூ தி இயர். அப்போ கவர்மெண்ட்டே கூட ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னா ஃப்யூச்சர் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா டைம் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி இஸ் அ மிக்சட் எக்கனாமி, இஸ் அ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் எக்ஸிஸ்டிங் இன் டுகெதர். மிக்சட் எக்கனாமி தான் வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமி. அப்போ கோ எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கிறது பார்த்தோன்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு there are the 3 types of ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா 3 types இருக்குது. ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரெஷரி ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அக்ரிகல்ச்சர். ப்ரைமரினாலே அக்ரிகல்ச்சர் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லணும். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிங், mining, oil extension. Next, there is a industrial or engage in the such activities in the existing the gifted in the nature in the earth's surface of benefits of earth's surface from the ocean. அதாவது பார்த்தோன்னா எர்த்தில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா சர்ஃபேஸ்லேருந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஆயில் கிடைக்கக்கூடிய ஆயில், வேறு ஏதாவது மினரல்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஓஷனாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். தேர் ஆர் த இன்க்ளூடிங் த ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங் இன் இண்டஸ்ட்ரி turning out of a semi-finished goods in the raw materials in a intermediate goods converter on the flows on a bread and iron ores, fishing, steels or generally desirable in the manufacturing the இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இண்டஸ்ட்ரி ப்ராடக்டை தான் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னாக்கா செகண்டரி ப்ரொடக்ஷன்ட்டு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா செமி ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம், ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் இது கூட ரா மெட்டீரியல்ஸ் அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்குதுன்னுக்குள்ள அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ப்ராடக்ட்லேருந்து கிடைக்குதுன்னுக்குள்ள அதுதான் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன். அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது காட்டன் எடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னால் அந்த காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும். அந்த கிளாத்தாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா செகண்டரி ப்ரொடக்ஷன்னுட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு
இதில் வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ரைமரி செக்டார்ஸ் செகண்டரி செக்டார்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா காட்டன். ப்ரைமரி செக்டாரில் வந்து பார்த்தோன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி, செகண்டரி செக்டாரில் பார்த்தோன்னா கிளாத் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு அயர்ன் ஓரில் பார்த்தோன்னா ப்ரைமரி செக்டார் அயர்ன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்து ப்ரைமரி செக்டார். நெக்ஸ்ட்டு ஏன்னாக்கா அது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது அயர்ன்னு எடுத்து. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டார் பார்த்தோன்னா மெட்டீரியல் ப்ராடக்ட், அந்த இரும்பு கம்பியாக மாற்றுறது. ஓகேவா. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம் கம்பிலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது மெட்டீரியல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அயன்லேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்டரி செக்டார். வென் அ ஃப்ளோர் ப்ரைமரி செக்டாரில் வந்து பார்த்தோன்னா பிரெட் ஃபேக்ட்ரி, பிரெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற பிரெட்டுக்கு வந்து என்னது வீட்டெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, வீட் ஃப்ளோர்ஸை. ஓகேவா. அப்போ செகண்டரி செக்டார் ஃபுட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகுது, ப்ரைமரி செக்டாரும் நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டாரும். நெக்ஸ்ட்டு ட்ரெஷரி ப்ரொடக்ஷன். ட்ரெஷரின்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா சர்வீஸ் செக்டார் தான் சொல்லுவோம். முக்கியமாக இது வந்து டிஃபென்ஸ், லா, அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், ஹெல்த், டிஃபென்ஸ் ஆர் த டெரிட்டரி ப்ரொடக்ஷன்ட்டு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தெர் ஆர் த மோஸ்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தி டெரிட்டரி செக்டார். டெரிட்டரி செக்டார்லேருந்து தான் அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ஜிடிபின்னுட்டு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னுட்டு சொல்லுவோம். ஓகே. அதுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன்னுட்டு எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெஷரி செக்டார். ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா 64% கூட சொல்லலாம் சர்வீஸ் செக்டார்ஸ்லேருந்து கிடைக்குது கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி லெவல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். Human activities as a broken down into the two components of the production of a consumption, whereas a production is process is transfer in the takes place. Input in the converted into the output. Input or the classified input தான் வந்து அவுட்புட்டாக சேஞ்ச் பண்ணுது. எது வந்து எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸை நம்ம இன்புட்டாக போட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக பார்த்தோன்னா அவுட்புட்டுன்னு சொல்கிறோம். தெர் இஸ் அ கிளாசிஃபைட் இஸ் ரெஃபர்ஸ் டு த லேண்ட், லேபர், கேபிட்டல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கலெக்டிவிட்டி ஆஃப் அ இன்புட் இஸ் கால்ட் அஸ் அ இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். இதை ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்னெல்லாம் வந்து எதை வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தோன்னா லேண்டு. ஓகே. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாக்கா ஒரு லேண்ட் தேவை. நெக்ஸ்ட்டு அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு லேபர் தேவை. நெக்ஸ்ட்டு கேபிட்டல்னால் ஒரு அமௌண்ட். ஓகேவா. அமௌண்ட்டுன்னு எடுத்து கையில் இருக்கணும். அதான் இது மூணும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு when the factors of the production for the contribution of an order to the produce in the something இந்த four factors is required. அதில் வந்து 4 factors வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்வயர்டாக இருக்குது. நிறைய goods and services do not in the produce themselves but need to some consist of the process or order to plan and implemented in the manufacture. அப்போது ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு எடுத்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் இன்புட்டாக போட்டு அவுட்புட்டுன்னு எடுத்து எடுக்கிறோம். அப்போ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். திஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் கால்ட் அஸ் அ என்டர்பிரினர்ஷிப் ஆர் ஆர்கனைசேஷன். அப்போது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இஸ் அ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ எதை வச்சு என்டர்பிரினர்ஸ், அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்கள தான் வந்து என்டர்பிரினர்ஸ்னு சொல்கிறோம். நிறுவனத்தை நிர்வகிக்கிறவங்கள தான் வந்து என்டர்பிரினர் சொல்லுவோம். அதான் வந்து ஆர்கனைசேஷன். இட்ஸ் கால்ட் அஸ் அ ஆர்கனைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், derived ஃபேக்டர்ஸ். அப்போ 2 factors of production இருக்குது. primary factors of production, next derived factors இருக்குது. primary factors of production பார்த்தோன்னா land, labor, there are the naturally is given to the without them on goods can be produced. எந்த ஒரு ப்ராடக்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வித்தவுட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு
ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு பார்த்தோன்னாக்கா லேண்டும் லேபரும். நெக்ஸ்ட்டு டிரைவ் ஃபேக்டர்ஸ் என்னது பார்த்தோன்னா நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும். அமௌண்ட்டை தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கேபிட்டல்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன், அதை ஒரு ஒழுங்காக ஒரு கரெக்டாக வந்து வழி நடத்தி போகிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து வேணும். ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இஸ் அ டிரைவ் ஃபேக்டர்ஸ். There are the derived factors when the contribution in the primary factors of a production. It raises the total production. அப்போது ஒரு ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா இம்ப்ரூவ் பண்ணணுன்னாக்கா ரைஸ் பண்ணாக்கா ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிரைவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னாக்கா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் அ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ மொத்தமாக நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா இந்த 4 தான் சொல்லணும்: லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, அதில் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அடுத்து எதுன்னு பார்த்தோன்னா லேண்டும் லேபரும். நெக்ஸ்ட்டு டிரைவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.